நாட்டுக்கோழி செய்யலாமா? நாட்டுக்கோழி அவங்களே நல்லா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே நம்ம மஞ்சத்தூளை போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சட்டியில் லேசாக வதக்கிட்டு அதுக்கு தேவையானது பட்டை, சோம்பு, பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு, ஜீரகம், ஒரு ஏலக்காய், அந்த ஒரு ஏலக்காய் போட்டு அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு திரும்பி அதுலேயே ஒரு வெங்காயம், நிறையாவே சின்ன வெங்காயம் சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு இந்த மசாலாவை அது கூட நல்லா வறுத்து எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டு மாதிரி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி தாளித்து அதில் நல்லா கறியை நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் பாதி வெந்துடும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து போட்டு கிண்டும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பை போட்டு வீட்டு மசால் தான் போட்டேன். வீட்டு மசால் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம். எங்கள் வீட்டில் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால். அதுக்கப்புறம் அந்த நல்லா பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி கிண்டும்போது நல்லா கிரேவி மாதிரி வச்சேன். நான் தண்ணி குழம்பு மாதிரி வைக்காமல் கிரேவியாகவே வச்சிட்டோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் பச்சடி வச்சு